நேரடியா அமைச்சரவையில ஏற்க விரும்பல பங்கேற்க விரும்பலங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குங்கிறது விசிக நெடுநாளா சொல்லிட்டு இருந்த கொள்கை தான். அப்படி இருந்தப்ப நீங்க தனிப்பட்ட வகையில சேர வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்ததற்கு என்ன காரணம்? இல்ல நாங்க அவங்களோட கூட்டணியே வைக்கலையே. நாங்க ஒரு ஆதரவு கேட்டிருக்காங்க, ஆட்சி அமைக்க நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆட்சி அமைக்க ஆதரவு எந்த அடிப்படையில் நாங்க தெரிவிக்கிறோம்னு சொன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் ஒரு தேர்தல் உடனே வர வேண்டாம், அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி முறைக்கு வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. 1 வருஷம் இல்லை மேலும் 1.5 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் பிஜேபி இங்கே அவங்க ஹோல்டை பெரிய அளவில் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சூழலை நாங்கள் தடுத்தாகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுதான் இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு, அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு, அதுதான் திமுகவினுடைய கருத்தாகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. திமுக இவ்வளவு லிபரலாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்கும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்கணும், நாமெல்லாம் ஒரு கூட்டணி, அது நமக்கு ஒரு மேண்டேட் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. நாம் இன்றைக்கி 73 சீட்டுக்கு மேலே நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த சீட்டு தாவேக்காவுக்கு எதிராக மக்கள் கொடுத்த இடங்கள் தான். அதனால் நாம் ஒன்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிற கருத்தை அவங்க தரப்பில் யாராவது எங்களை சொல்லியிருக்கலாம். அப்படி யாரும் சொல்லலை. அவங்க எங்களை ஆதரவு நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஏன் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க தரப்பில் அமைச்சர்கள் கூட யாரும் சொல்லலை. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் எனக்கு வியப்பாகவும் இருந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக ஓகே அதனால் ஒன்றும் இல்லை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு தகவல் சொல்கிறேன், 2 மணிக்கு நான் டெப்டி சிஎம் உதயநிதிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. ஆனால் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதா தெரிவிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் செகண்டரி சோர்ஸ் வச்சுட்டு தான் வெளியில் டிபேட் பண்ணுறீங்க. எங்களை மாதிரி ஆட்களை யாரையும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுறதில்ல. தோழர் பிரியனோ, சிவப்பிரியனோ, லட்சுமியோ நீங்கள் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது, இது என்கிட்ட கேட்டால் தானே பிரைமரி சோர்ஸு. உங்களுக்கு யாரோ சொல்கிறாங்க, அதை வச்சுக்கிட்டு செகண்டரி சோர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கற்பனையை செய்தியாக பரப்புறீங்க. அப்போது எங்கள்கிட்ட டிஎம்கே ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, தலைவர் சொல்லலை, அந்த அமைச்சர்கள் சொல்லலை. ஆதரவு தெரிவிக்கிறது ஒன்றும் தப்புன்னு அவங்க எந்த சிம்டம்ஸும் எங்கள்கிட்ட காட்டலை. அவங்களுக்கு என்ன பின்னணியில் என்ன நோக்கம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தோழமை கட்சியாக இருந்தோம். நான் இன்னும் சொல்ல போனால் 2001 2004 வரலாம் அவங்களோட இருந்தேன். 2009 2015 வரலாம் அவங்களோட இருந்தேன். 2016 தேர்தல் முடிஞ்ச பிறகு இதுவரையிலும் அவங்களோட இருந்திருக்கிறேன். நீண்ட பயணம் அவங்களோட நான் பண்ணியிருக்கிறேன். அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் சொன்ன மாதிரி பழியை நாங்கள் சுமந்துருக்கிறோம். வேங்கவியல் பிரச்சனைகளையும் சரி, மற்ற பிரச்சனைகளையும் சரி, எல்லாத்துலேயும் நாங்கள் போராடி இருக்கிறோம். போராடுறது உங்களுக்கு தெரியல, யாரும் போராடல தான் சொல்கிறீங்களே தவிர, அந்த ஆட்சி காலத்தில் அதிகமான போராட்டங்கள் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அது ஆதாரங்களோடு என்னால் காட்ட முடியும். அப்போது